Hello friends, welcome back to my channel. Last video la round shape la இந்த handbag எப்படி பின்றதுன்னு பார்த்திருந்தோம். இந்த வீடியோலயே இந்த மாடல் handbag பின்றதுக்கு எனக்கு எப்படி ஐடியா வந்ததுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த handbagக்கு முன்னாடி இந்த மாடல்ல நவராத்திரி ரிட்டர்ன் gift tray ரொம்ப குட்டியா வந்துட்டு எப்படி பின்றதுன்னு பார்த்திருந்தோம். இந்த கூடையை அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பி இதுக்கு கைப்பிடி வச்சு என்கிட்ட கூட வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மினி கூடையை gift-ஆ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 4 மவுண்டன் ஷேப்பும் அப்படியே உள்ளுக்குள்ள மடிஞ்சு வந்துருச்சு. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த மெத்தட்ல ரவுண்ட் ஷேப்ல ஹேண்ட்பேக் பீனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பக்கத்துல மட்டும் ஒன்னா ஜாயின் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல மூடியா நம்ம வச்சோம்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அடுத்த வீடியோல இந்த மாதிரி ஹேண்ட்பேக் பீனும் இந்த பெரிய ஹேண்ட்பேக் பின்றதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐடியா கண்டிப்பாக திருடப்பட்டிருக்கும். முதல்ல பெருசாக ஒரு ஹேண்ட்பேக் ப்ராப்பராக பின்னிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ட்ரேவை அப்படியே இந்த மினி ஹேண்ட்பேக்கை எப்படி மாற்றுறதுன்னு காமிக்க போகிறோம். இந்த மினி ஹேண்ட்பேக்கை டாப்பில் ஓப்பன் வர மாதிரி மாற்றிருக்கேன். இனி அடுத்த வீடியோவில் டாப்பில் ஓப்பன் வச்சு டாப் க்ளோஸ் பண்ணி ஜிப் வச்சு பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் இந்த பேக்கை வந்துட்டு மாற்றலாம். இந்த ஹேண்ட்பேக் மேக்கிங் வீடியோவில் ஹேண்ட்பேக் நல்லா இருக்கு, ஆனால் ஓப்பன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இனி அடுத்த வீடியோஸில் இந்த டாப்பில் வந்துட்டு ஓப்பன் வச்சு எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். டாப்பில் ஓப்பன் வச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஜிப்பும் நம்ம தாராளமாக அட்டாச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த ட்ரேவை இந்த மினி ஹேண்ட்பேக்கை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். 4 பக்கத்துலையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 அடியில் 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்துலையும் கட்டி விடுறதுக்காக ஒரு 2 அடி ஒயர் தேவைப்படும். இப்போ 2 அடி ஒயர் எடுத்து இந்த 4 ஹோல் இருக்கும், அதில் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம ஷூ லேஸ் கட்டுவோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி இன்டூ ஷேப்பில் இந்த ஓப்பனை வந்துட்டு கட்ட போகிறோம். அவ்வளோதான். இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ஷூ லேஸ்லாம் கட்டியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த ஓப்பனை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயர்ஸை சென்டரில் கொண்டு வந்துட்டு 8 ஒயரையும் பிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆம்லா நாட் போடுவோம். அவ்வளோதான். அப்புறம் டாப்பில் வந்துட்டு ஓப்பன் வரதுக்காக ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருப்பேன். இன்னொரு வீடியோவில் ப்ராப்பராக டாப்பில் ஓப்பன் வச்சு ஜிப் வச்சு ஒரு ஹேண்ட்பேக் ரவுண்ட் ஷேப்பில் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு குட்டியாக காயின் பர்ஸ் மாதிரி வேணும்னா 3 பக்கத்தில் மட்டும் ஓப்பன் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் அப்படியே விட்டுருங்க. இந்த பெரிய பேக்கு பின்னோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மினி பேக்கை கூட நீங்கள் பின்னிக்கலாம். மெஷர்மெண்ட்டில் எந்த மாற்றமும் வேண்டாம். இந்த ட்ரே எப்படி பின்னமோ சேம் அதே மெஷர்மெண்ட்டில் பின்னிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இந்த பெரிய ஹேண்ட்பேக் பின்னும்போது அந்த 4 பக்கத்தில் இருக்கிற மவுண்டன் ஷேப்பில் இருக்கிற ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுருப்பேன். இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பின்னி முடிச்ச ட்ரே. இதில் இருக்கிற ஒயர்ஸை மறுபடியும் பிரித்து ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகிறத விட இந்த மாதிரி கட்டி விடலாமேன்னு கட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நம்ம ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறோன்னா அது எப்படி வேணாலும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு காமிக்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷூலேஸ் கட்டுற மாதிரி ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி கட்டி காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி 3 பக்கம் நீங்களே கட்டிக்கோங்க. 4 பக்கத்துலேயும் இதே மாதிரி ஷூலேஸ் மாதிரி கட்டணும். கட்டிட்டு சென்டரில் இருக்கும் 8 ஒயர், அந்த 8 ஒயர் எடுத்து நடுவில் நம்ம ஆம்லா நாட் போடுவோம். ஆம்லா நாட் போட்டுட்டு பேக்கோட உள் பக்கத்தில் இந்த ஒயர்ஸை சொருகி விட்டுருவோம். இது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி இன்னும் 3 பக்கத்தில் கட்டணும். கட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். 4 பக்கத்துலேயும் பாருங்கள் ஷூலேஸ் மாதிரி கட்டி முடிச்சாச்சு. தனித்தனியாக இருந்த மவுண்டன் ஷேப்பை ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது மொத்தம் 8 ஒயர் சென்டரில் இருக்கு இல்லையா, இதை நாம் ஆம்லா நாட் போட போகிறோம். ஆம்லா நாட் நம்மளோட சேனலில் லேயராக ஒரு நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த 8 ஒயரை வச்சு ஆம்லா நாட் போட போகிறேன். நான் சொல்கிறத விட நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் இன்னும் கிளியராக புரியும். நாலு ஒயரை மட்டும் இப்படி மடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் மற்ற 4 ஒயர்ஸை என்ன பண்ணுறேன்னு. 5வது ஒயரை ஃபஸ்ட்டு 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு போய் மேல் பக்கமாக கொண்டு போகிறேன். 6வது ஒயரை அடுத்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். இதை ரொம்ப பொறுமையாக செய்யணும். ஒயர் வந்துட்டு ஒன்றோட ஒன்று கலைஞ்சிடக்கூடாது. 7வது ஒயர் அடுத்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்து 2 லூப்பில் போடணும். அதுக்கு அடுத்த கடைசியாக 8வது ஒயர் இதை எடுத்து 3 லூப்பில் போடணும். அவ்வளோதான்.
இப்போ சுற்றி இருக்கிற 8 ஒயரையும் பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது புரிய கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை மட்டும் 1 or 2 times பாருங்கள். சுற்றி இருக்கிற 8 ஒயரையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த பேக்கோட உள் பக்கத்தில் கொண்டு போய் சொருகி விடணும். இந்த பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எப்படி உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் சொருக முடியும்? இதுக்காக ஒரு சின்ன ஐடியா பண்ண போகிறோம். டாப்பில் வந்துட்டு ஓப்பன் வைக்க போகிறோம். ரெட் கலரில் 4 வரிசை இருக்குது இல்லையா, அதில் நடுவில் வந்துட்டு இப்படி கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணிவிட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒயிட் ஒயர் வரைக்கும் இந்த நாட்டை வந்துட்டு பிரித்து விட போகிறேன். இப்போ சென்டரில் இருக்கும் இந்த ஒயரை வந்துட்டு கரெக்டாக லெஃப்டில் பாதி ரைட்டில் பாதி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன ஒயரை அந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம சொருகி விட்டுருவோம். ஒரு நாட்டில் மட்டும்தான் நம்மளால் சொருகி விட முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஒயர் பத்தலை அப்படின்னாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் கூட பின்னி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் ஒயரை சொருகுவோம் இல்லையா, அந்த ஒயர் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சொருகி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக காமிச்சிருப்பேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒயர்ஸை சொருகிக்கோங்க. நீங்கள் மினி ஹேண்ட்பேக் பின்னுறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் பின்னாதீங்க. டாப்பில் ஓப்பன் வச்சு இந்த பேக் பின்னா எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ராப்பராக இன்னொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இப்போ ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட்டை பிரித்து விட்டுட்டேன். பிரித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கும் இல்லையா, அந்த ஒயர்ஸை கட் பண்ணிக்கிறேன். லெஃப்டில் பாதி கரெக்டாக ரைட்டில் பாதி இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். ஒரு பக்கம் சின்னதாக ஒரு பக்கம் பெருசாக விட்டுட்டு கட் பண்ணக்கூடாது. இப்போ ஒன் சைடு ஒயிட் ஒயரை கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் ஒயிட் ஒயரை வந்துட்டு இதே மாதிரி கட் பண்ணிடுங்க. 2 பக்கத்துலேயும் 4 ஒயிட் நாட்டை பிரித்து விடணும். சென்டரில் ரெட் கலர் நாட்டை பிரித்து விடணும். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கத்துலேயும் இந்த 4 ஒயிட் நாட்டை பிரித்து விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஒயரை கரெக்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 12 நாட்டை பிரித்து விட்டுட்டு இந்த ஒயரை சென்டரில் கட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபைனலாக இந்த ஒயர்ஸை அப்படியே இந்த பேக்குக்குள்ளேயே சொருகி விட போகிறேன். இந்த ஒயர் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஒரு நாட்குள்ளே மட்டும்தான் நம்மளால் சொருக முடியும். இந்த ஒயரை சொருகி விடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சென்டரில் ஆம்லா நட் போட்டோம் இல்லையா, அந்த ஒயர்ஸை என்ன பண்ணணும்னா இந்த பேக்கோட உள் பக்கத்தில் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இதையும் பேக்குக்குள்ளேயே சொருகி விடணும். நாட் லூஸாக இருக்கும். ஸோ 8 பக்கத்தில் இருக்கிற 8 ஒயரையும் நல்லா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்கோ அந்த ஹோல் வழியாக பேக்கோட உள் பக்கத்தில் இந்த ஒயர்ஸை கொண்டு போகணும். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த ஒர்க்கை நம்மளால் பண்ண முடியும். சுற்றி 8 ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயருக்கு பக்கத்தில் என்ன ஹோல் வருதோ அந்த ஹோல்குள்ளே தான் இந்த ஒயர்ஸை உள் பக்கமாக கொண்டு போகணும். சைடில் வந்துட்டு தள்ளி கொண்டு போகக்கூடாது. அந்த ஆம்லா நாட்டோட ஷேப் நமக்கு மாறிடும். இதே மாதிரி 8 ஒயர்ஸையும் பேக்கோட உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு எல்லா ஒயர்ஸையும் பேக்குக்குள்ளே சொருகி விடணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஓப்பன் கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர்ஸையும் அடித்து பேக்குக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பேக்கோட ஓப்பனில் மேலேயும் கீழேயும் 12 ஒயரை சொருகி முடிச்சிட்டேன். ஆம்லா நாட்டில் இருந்த அந்த ஒயர்ஸையும் பேக்கோட உள் பக்கத்தில் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ ட்ரேவை ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஒரு மினி ஹேண்ட்பேக்காக நம்ம மாற்றிட்டோம். இந்த ஹேண்ட்பேக்குக்கு நீங்கள் ஜிப் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஜிப் அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி டாப்பில் ஓப்பன் வச்சு ரவுண்ட் ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறது, இதுக்கு ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு இனி ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மினி பேக்குக்கு பாருங்கள், ஹேண்டில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 3 அடியில் 2 ஒயர் எடுத்து 2 ஒயர் உருட்டு கை இப்படி தான் பின்னியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ட்ரேவை ஹேண்ட்பேக்காக எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த க்ரீன் கலரில் இந்த பெரிய ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.